ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மற்ற மனுஷர்களைப் போல சாதாரண மனுஷர்கள் அல்ல. சோதோமை அழித்த தேவன் இவர்களை அழிக்க சிந்திக்கவில்லை. இவர்கள் அனைவருமே அவர் பார்வையில் ஸ்பெஷல். தன்னை இவர்களுடைய தேவன் என்று தேவனே பகிரங்கமாக அறிவிக்கிறார். அதில் பெருமைப்படுகிறார். இவர்கள் அப்படி என்ன செய்தார்கள்? அவருடைய மகத்துவத்தை பார்த்ததால் தன் தேசத்தை விட்டு, ஜனங்களை விட்டு, கண் காணாத தேசத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள். நண்பர்கள், உறவினர்களை விட்டு விலகி பாதுகாப்பில்லாத தேசத்திற்கு போக எடுத்த ரிஸ்க் பெரிதுதானே. இவர்கள் விசுவாசம் அவருடைய மகத்துவத்தை கண்டதால் செய்ய வைத்தது. தேவனை முன்னிறுத்தி எல்லா முடிவையும் எடுத்தார்கள். தன் வாழ்க்கையில் அவர் காண்பிக்கிறபடி மாத்திரம் செயல்பட்டார்கள். காரணம் என்ன? அவர் தேவன். அவர் காண்பிக்கிறபடி செய்தால் நன்றாகத்தான் இருக்கும். அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். ஆடு மேய்த்தா வாழ வேண்டும், இங்கு இதுதான் முடியும், அப்படியே வாழ்வோம். கூடாரம் கட்டியா வாழ்வது? இது போதும். பெரிய வீட்டில் வாழ்ந்துவிட்டு எப்படி கீழே வந்தார்கள்? இது போதும். அவர்கள் மனம் நிறைந்திருந்தது. மூத்த பிள்ளையை துரத்து விடுகிறான் ஆபிரகாம், தேவன் சொன்னார் என்று. லோத்தோயை சோதோமுக்கு போக விடுகிறான், தான் போக எண்ணவில்லை. சுகமான நகர வாழ்க்கைக்கு அவனை விலக வைத்தது எது? இங்கு என்னத்தை கண்டான்? தேவன் காண்பித்தார் என்பதை காட்டிலும் வேறே பதில் இல்லை. வாழ்க்கையில் முக்கியமான அனைத்தையும் அவனை விட்டு எடுத்து விட்டார். ஒரு அடி நிலம் கூட அவன் வாங்கவில்லை. சமுதாய அந்தஸ்து எதுவும் அவனுக்கு இல்லை. அதிகாரிகளின் சிநேகிதம் இல்லை. ஆசைப்பட வாய்ப்பிருந்தும் ஆசைப்படவில்லை என்பதே உண்மை. இது ஆச்சரியமாக இல்லையா? தேவனுடைய மகத்துவத்தை பார்த்து விட்டான். எதுவுமே அதற்கு முன் அவனுக்கு பெரியதாக தோன்றவில்லை. அப்படித்தான் ஈசாக்கும் உலகத்தினால் கவரப்படாமல் விலகி வாழ்ந்தான். யாக்கோபும் ஆரம்ப காலத்தில் ஈர்க்கப்பட்டாலும் உலகம் ஓடுகிறபடி ஓடியாடி சம்பாதிக்கவில்லை. இவர்களை பார்த்து வாழ்ந்த யோசேப்பும் மதிமயங்கவில்லையே. அவன் பட்ட கஷ்டங்கள் அவனை தருதலையாக மாற்ற முடியவில்லை. உள்ளத்தில் சுத்தமாகவே நிலைத்திருக்கிறான். ஜெயிலில் கிடந்தாலும் இவர்களை போதித்தது எது? மாற்றியது எது? தேவனுடைய மகத்துவம் அவ்வளவு பெரிது. அதனால் ஈர்க்கப்பட்டார்கள். அசையாது எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் நிலைத்திருந்தார்கள். இதுதான் இவர்களை தேவன் விசேஷமாக பார்க்க காரணம். உள்ளத்திலே சுத்தமாக இருக்க தேவனுடைய பெரிய மகத்துவத்தை பார்த்த பின் எதுவும் வேண்டாம். ஆபிரகாமின் தேவன் என தன்னை அழைத்துக் கொள்வதில் தேவன் பெருமைப்படுகிறார் என்றால், இவர்கள் தங்கள் இச்சை ஆசைகளால் இழுக்கப்படாமல் நம்மை போல மாம்சத்தில் வாழ்ந்தாலும் நிலத்திற்க வைத்தது அவர்பால் வைத்த விசுவாசம். தேவன் ஒருவர் மாத்திரமே போதுமென்று கண்டுவிட்டால் மாம்ச இச்சையோ கண்களின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது.